பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்களுக்காக ஒரு வசனம் நான் சொல்ல போறேன். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். சங்கீதம் 104:30 வசனம். அதாவது கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவரோட ஆவி, பரிசுத்த ஆவின்னு சொல்றோம் இல்லையா, அபிஷேகம் பெற்றவங்களுக்கு தெரியும், இல்ல அத புதுசா வரவங்களுக்கு தெரியும். இயேசுவே எனக்குள்ள வாங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லி நம்ம கூப்பிடும்போது அவரோட ஆவியை யாருக்குள்ள அனுப்புறாரோ அவங்க பழையவர்கள், அவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் மாறி புதுசா இருப்பாங்களாம். ஒரு சிறு பிள்ளைய போல அவங்க செஞ்ச பாவங்களா இருக்கட்டும், அவங்க கோபம், எரிச்சல், என்ன ஒரு தப்பான கேரக்டரா கூட இருக்கட்டும், அந்த பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது நம்ம புதுசா இன்னைக்கு பிறந்த குழந்தை மாதிரி நம்ம கேரக்டர் சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கறதுதான் அதுக்கான அர்த்தம். அதனால நீங்க தேவனிடத்துல பரிசுத்த ஆவியானவரே என் பாவங்களை மன்னியும், எனக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. பாவம்னா என்னங்க? குடிக்கிறது, தப்பு பண்றது, இது மட்டும் பாவம் இல்லைங்க. மனசால ஒருத்தரை கோபத்தோடும் எரிச்சலோடும் பேசுறதும், ஒருத்தர் கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறதுமே பாவம் தான். அதனால எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது உங்களை புதிய கேரக்டரா நீங்களே நம்ப மாட்டீங்க. நானா இது இப்படி இருக்கிற அப்படின்னு ஆச்சரியமா கேட்பீங்க.